நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி கே ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது மருத்துவரிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், தற்பொழுது நெல்லை மாவட்ட மருத்துவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அவரது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் உடல் பாதி எரிந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். தற்பொழுது அந்த வழக்கை நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 8 பேர் கொண்ட தனிப்படையினர் வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இன்று காலை அவரது வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் என்பது இந்த விசாரணை துவங்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் அவருடன் கடந்த 1 வாரம் காலமாக தொடர்பில் இருந்த அந்த தொலைபேசி எண்கள் உட்பட அனைத்திலும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலும் அருகே கரைசுத்து புதூரை சேர்ந்த ஒரு மயக்க மருந்து நிபுணர், தனியார் மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய அந்த மயக்க மருந்து செலுத்தும் மருத்துவர் செல்வகுமார் என்பவரிடம் தற்போது இந்த காவல்துறையினர் அடுத்த கட்ட விசாரணை துவங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செல்வகுமார் என்பவரிடம் கடந்த ஒரு மாதம் காலமாக ஜெயக்குமார் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் விசாரணை துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே ஜெயக்குமாரின் மரணத்தில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கின்றன. அது கொலையா தற்கொலையா என்ற எந்த ஒரு தகவலும் தற்போது நமக்கு வெளியாகவில்லை. நேற்று காலை நெல்லை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்திருக்கிறது. தற்போது வரை அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையும் வெளியாகவில்லை. அதனால் போலீசார் மிகுந்த ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜெயக்குமார் காணாமல் சென்ற அன்னைக்கு உவரி காவல் நிலையத்தில் எந்த விதமான புகார் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையிலே தற்போது வரை வழக்கு நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் மேன் மிஸ்ஸிங், அதாவது நபரை காணவில்லை என்றே அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அந்த வழக்கை மாற்றி அமைக்கப்படவில்லை. இதனால் ஒரு பெரிய சந்தேகம் எழுகிறது. தற்போது வரை இது கொலையா அல்லது தற்கொலையா அல்லது சந்தேகக்குரிய மரணம் என்ற ஒரு வகையில் வழக்கு மாற்றம் செய்யப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அவரது இல்லத்தில் வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள், அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தொடர்ச்சியாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 7 தனிப்படையில் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை கூடுதலாக ஒரு தனிப்படை அமைத்து தற்போது வரை இந்த வழக்கை 8 தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அந்த உவரி பகுதியிலேயே முகாமிட்டு இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த மயக்க மருந்து இந்த வழக்கை விசாரிப்பது கூடுதலாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சென்றிருக்கிறது என்றே கூறலாம். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சரவணன்.